ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஆண்டவங்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் அப்பாவுடைய பிறந்த நாள். அவர் எங்களை விட்டு போய் இந்த உலகத்தை விட்டு போய் ஒரு 3 வருடம் ஆகிவிட்டது. இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் பள்ளிவாசலுக்கு யாசகம் கேட்க வர்றவங்களுக்கு நம்ம உணவு கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி எங்கள் அப்பாவோட பிறந்தநாளும் வந்ததுனால எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சு நம்ம கொடுக்க போகிறோம். எங்கள் அப்பா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஏழ்மை நிலைமையில் இருந்து ஒரு உச்சபட்ச நிலையை அடைந்தவர். அதாவது சாப்பாடுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நிறைய பேருடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால அவர் செஞ்ச அந்த சர்வீஸ்னால பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நம்மளுடைய இந்தியன் பிரசிடெண்ட், மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவர்கிட்ட அவார்டு வாங்கினார். அப்படி என்ன சாதனை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆக்கிப் ஷோ. தமிழகத்தில் மருத்துவத்துறையில் அக்குபஞ்சர் என்ற மருந்தில்லா மருத்துவ முறையை கண்டிருந்த திருமிகு லயன் புரொஃபசர் டாக்டர் ஏ சையத் அலி எம்எட் பிஹெச்டி அக்குபஞ்சர் ஆவார். இவர் 2004 தமிழகத்தில் ஏற்பட்ட சுனாமி எனும் ஆழிப்பேரலையால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானவருக்கு மருத்துவ சிகிச்சை புரிந்த பெருந்தகையாளர். ஊடகங்கள் வாயிலாக அக்குபஞ்சர் முறையை மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்திய இவர் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையிலே 5 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை நங்கைநல்லூர் நிறுவி தன்னிடம் சிகிச்சைக்காக வரும் ஏழை எளியோருக்கு மிக குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளித்து குணப்படுத்தி வரும் திருமிகு டாக்டர் ஏ சையத் அலி அவர்களுக்கு சிறந்த அக்குபஞ்சர் சிகிச்சை நிபுணர் என்ற விருதினை இந்திய திருநாட்டின் ஸ்ரீ ஹரிகோட்டாவின் வழிகாட்டி மாண்புமிகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி விருதினை வழங்கி அருளுமாறு வேண்டுகிறோம். வீடியோவை பார்த்துருப்பீங்க. ரொம்பவும் ஏழ்மை நிலைமையில் இருந்த ஒரு ஆள் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்தார். ஏதோ வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்றது இல்லாமல் வாழ்ந்தோம் சாதித்தோம் மரணித்தோம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய சாதனை செய்தவர். மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்தவரை நீங்களும் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை உசுப்பேற்றி அவர் மேலே அந்த பிஸ்னஸை திணிச்சு அந்த காலத்திலேயே பல லட்சங்கள் நஷ்டமாளி ஆனார். நம்ம இதே மாதிரி உடஞ்சிருக்கக்கூடாது, வாழ்க்கையில் நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அக்குபஞ்சர் லேர்ன் பண்ணார். அக்குபஞ்சர் லேர்ன் பண்ணிவிட்டு பல ஆயிரம் பேருக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணார். பல ஆயிரம் பேர் அவரால் குணமடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேஞ்சஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே போயிட்டு சென்னையிலே பல போலீஸ் ஸ்டேஷனில் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்லாம் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி சுனாமி பாதித்திருக்கும்போது கானத்தூர் பக்கத்தில் ஈசிஆரில் கானத்தூர் பக்கத்தில் கரைக்காட்டுக்குப்பம்னு சொல்லி ஒரு மீனவ கிராமம் இருக்குது. அந்த மீனவ கிராமத்தை தத்தெடுத்து பல மாதங்கள் அங்கே இலவச மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் மகேந்திரகுமார் ரத்தோட் அவர் எம்பிபிஎஸ் ப்ளஸ் ஐபிஎஸ் படிச்சிருந்தார். இன்னொருத்தர் டாக்டர் ராமானுஜம், அவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் கூட வேர்ல்ட் பேங்கில் ஒர்க் பண்ணவர். அந்த 2 பேர் தான் அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பல சாதனைகள் செய்தவர் அவர் தான் கடைசியில் வாழ்க்கையில் யாருமே அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் ஆனார். பெஸ்ட் அக்குபஞ்சர் டாக்டர் அவார்ட் அப்படின்னு சொல்லி வாங்கினார். அந்த அவர் பேரால் இன்றைக்கி நாங்கள் இந்த ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுறோம். ஸோ இது தற்பெருமைக்காக அப்படின்றது கிடையாது. ஸோ இன்றைக்கி எப்படி நம்ம சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்குறோம்ன்றது நீங்கள் நிகழ்ச்சியில் பாருங்கள். ஆறு கிலோ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். 6 கிலோ அரிசி, 6 கிலோ மட்டன் போட்டிருக்கிறோம். அதுக்காக 3 கிலோ பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ணியிருக்கு, 3 கிலோ தக்காளி கட் பண்ணியிருக்கு. ஹரிபரியில் ரொம்ப கிளியரெல்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அப்படியே ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. 6 கிலோ மட்டன், अच्छा छोड़ो छोड़ो बस
हो मी खायचे जंगानी झटक ना झटक इसको मुंह को मार के पूरा झट जाएगा। बराबर होगा खाली ये से लड़की छोड़ दो गंजा करता था। हां आगे देखो சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. எல்லாமே மார்கண்ட கறியாக வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் மாடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரியாணி அப்படின்னா இதுதான் பிரியாணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. खोला खोला जी पर्दा खिंचाओ जी. அப்பா இறந்ததும் வந்து வெள்ளிக்கிழமை தான். ஸோ அந்த நாங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு போகும்போது இவங்க யாசகம் கேட்குறவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பாவையும் பார்த்துருக்குறாங்க. ஸோ அன்றைக்கி இறந்துட்டாங்கன்ன உடனே அவங்களும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து எங்கள் அப்பாவை வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத நம்ம கேட்போம் அவங்கக்கிட்ட. அவங்களும் பேசுகிறீங்களா நான் கேட்டேன், அவங்க பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களாம் எங்கேருந்து வராங்க, ஸோ எத்தனை வருஷமாக இங்கே வராங்க, எங்கள் அப்பாவை பற்றிலாம் என்ன நினைக்கிறாங்கன்றதை அவங்கக்கிட்ட கேட்போங்க. நீங்கள்லாம் வந்து எங்கேருந்து வரீங்க, எவ்வளோ வருஷமாக வரீங்க, எங்கள் அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மீனமாக்கா நாங்கள் ஃபஸ்ட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரையில் இந்த இடத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இந்த பள்ளிக்கு வாங்கன்னு சொன்னது அத்தா மட்டும்தான். இந்த இடத்துல இன்றைக்கி எழுதி இந்த குடும்பத்தெல்லாம் எங்களுக்கு எல்லாம் என்ன தேவையோ அதை பார்க்குறாங்க. எங்களுக்கு தேவையானதை நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து ஆலப்பாக்கத்துலேருந்து வரோம். எல்லோரும் ஒரே ஊர் தான். இந்த ஜிம்மாவில் நாங்கள் 20 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஜமாத்துக்கு. இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு வந்து இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க? அது யாரும் கொடுக்கல, எங்களுக்கு கொடுக்குறது இந்த ஒரே குடும்பம் தான் கொடுக்குறாங்க. ஏன் இங்கே மட்டும் நாங்கள் மட்டும் கொடுக்குறோம், மற்றவங்களாம் இங்கே யாரும் கொடுக்கல? வந்ததுலேருந்து ஆதரித்தது இந்த குடும்பம் மட்டும்தான். இது வந்து தெற்பெருமைக்காக நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லலை. இவங்க வந்து ஆரம்பத்தில் 1-2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்னியிலேருந்தே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதாவது அப்போ வந்து நம்மளது பழைய வீடு இருந்துச்சு, அன்னியிலேருந்தே கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் இப்போ இன்றைக்கி இவங்க வந்து ஒரு 7-8 பேராக வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இவங்க இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, இன்னும் 2 பேர் இருக்கிறாங்கன்ட்டு ஸோ அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். இது வந்து தற்பெருமைக்காக அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்பா வந்து இறந்துருக்கும் போது நீங்கள் உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்க, அப்போ எப்படி இருந்தது உங்களுடைய மனநிலை? எங்களுக்கு ரொம்ப மன வருத்தப்பட்டோம், அவருக்காக துவா பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க எங்களுக்கு செய்கிறாங்க. யாருமே எங்களை வேற்றுமையாக பார்க்கல, எங்களையும் அவங்க குடும்பத்தை சார்ந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிட்றது, எங்கள் பிள்ளைங்க சாப்பிட்றது, ஒரு பசிக்கு எங்களுக்கு ஒரு அரிசி வாங்கி கொடுக்குறது, நாங்கள் வந்து உரிமையாக கேட்குறது வந்து இந்த இடத்துல இந்த ஒரு குடும்பத்தில் மட்டும்தான். இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவுடைய பிறந்த நாள், அதனால அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள்லாம் துவா பண்ணணும். கண்டிப்பாக. இன்றைக்கி அப்பாவுடைய பர்த்டேன்றதுனால ஸ்வீட்டு இன்றைக்கி எல்லாருக்குமே கொடுக்குறோம். எடுத்துக்குங்க, எடுத்துக்குங்க, ஸ்வீட் எடுத்துக்குங்க, எடுத்துங்க, நம்ம பேசுவோம், எடுத்துக்குங்க. இது வந்து தற்பெருமைக்காக அப்படின்றது கிடையாது. அதாவது இஸ்லாமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இது வீடியோ எடுத்து யூடியூப்க்கு பண்ணுறதுன்றது வந்து தற்பெருமைக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இஸ்லாமில் இன்னொரு விஷயமும் என்ன சொல்லியிருக்குன்னா, அப்படியே வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரிஞ்சாலும் அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஊந்துதலாக இருக்கும். மற்றவங்களுக்கும் அந்த மனசு வரணும், கொடுக்கணுன்றது மனசு வரணும். ஏன்னா லட்சமாக கோடியாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அதுவே இல்லாதவங்களுக்கு பாருங்கள், கொடுக்கணுன்ட்டு மனசு இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ அந்த மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாமே, அதாவது மனசு இல்லாதவங்களுக்கும் அந்த மனசு வரணும் அப்படின்றதுனால இடது கைக்கும் தெரிகிறது தவறு இல்லைன்ட்டு இஸ்லாமில் சொல்லியிருக்கு. அதுதான்.
மத்தவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது. நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். By being good, you never feel bad. By being bad, you never feel good. Bye bye. Yeah, thank you. मंजू उठा दे अभी मंजू पूरा उठा लोगे दो है डाल इनका डालो बता सारी பத்தா வைக்கலாம். Bye.